Welcome to Medleys and Memories. தமிழில் நிறைய வார்த்தைகள் ஆங்கிலத்துக்கு கடன் கொடுத்துருக்கு. கட்டுமரம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கெட்டமரான்னு சொல்லுவாங்க. நாவல் படை பழைய தமிழ் வார்த்தை இது. நம்மளோட தமிழர்களோட கப்பல் படைக்கு பேர் நாவல் படை தான். அது இங்கிலீஷில் நேவல் ஃப்ளீட் அப்படின்னு ஆயிருக்கு. சோழர்கள் டாமினேட் பண்ண அந்த சோழ மண்டல கடற்கரை கோரமண்டல் ஷோர்னு ஆயிடுச்சு. கோரமண்டல்னால் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி நம்மளுக்கு தெரியுது. பட் இன்ஃபேக்ட் அது வந்து நம்மளோட சோழர்கள் டாமினேட் பண்ண இடம் அது. இந்த மாதிரி அரிசி தான் ஒரைசாவாகி ரைஸ் ஆகிருக்கு. கயிறு தான் காயர் ஆகிருக்கு. மாங்காய் ஆச்சரியமாக இருக்குல்ல. மாங்காய் வந்து போர்ச்சுகீஸ் எடுத்துகிட்டு போகும்போது அந்த கன்வர்ஷனில் அது மாங்காய் தான் எழுதுனாங்க. அது இங்கிலீஷ்க்கு போகும்போது மேங்கோ ஆயிடுச்சு. அதே ஸ்பெல்லிங் தான், பட் ப்ரொனன்சியேஷன் மட்டும் மாற்றிருக்காங்க. இது மாதிரி பல வார்த்தைகள் தமிழ்லேருந்து போயிருக்கு. அதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, பேடு அப்படிங்கிற தமிழ் வார்த்தை இங்கிலீஷ்க்கு போயிருக்கு. அது என்னவா போயிருக்கு தெரியுமா? பேர்டு. பேர்டுனா பறவை தானே. தமிழில் பேடு அப்படின்னாலும் பறவை தான். ரொம்ப இதுக்கு எப்படி போய் ப்ரூஃப் தேடுறது அப்படின்னு பார்க்கும்போது கண்ணதாசன் அவர்கள் பாட்டு எழுதியிருக்காங்க. இந்த பேர்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. கேட்டால் தான் புரியுது, அடடா இந்த வார்த்தை தான் அங்கே போயிருக்கா அப்படின்னு. ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்களும் கேளுங்க, உங்களுக்கு பிடிக்கும். கேட்கலாமா? நீயோ கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு, ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது, கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே, அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன், ராரிராரோ ஓ ராரிரோ ராரிராரோ ஓ ராரிரோ, கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்கும்போது உங்களுக்கு மெமரிஸ் ட்ரிகர் ஆகுதா? அல்லது உங்களோட மெமரிஸை வச்சு ஏதாவது ஒரு மெட்லி நினைவுக்கு வருதா? எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை தொடர்ச்சியாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டில் தென், டேக் கேர்.